குட் ஈவினிங் ஆல்பா. ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கலாம், நான் யார் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, குட் ஈவினிங் ஆல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அப்டேட்டட் சிலபஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா, டிஎன்பிசி ஜேடிஓவில் இந்த அப்டேட்டட் சிலபஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஆர்ஆர்பி ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு இந்த சிலபஸ் இப்போ நான் பார்க்க போகிறது வந்துட்டு இருக்காது. ஓகேங்களா, எம்ஸ் அண்ட் பீஸ் அண்ட் ஆத்தங்குடி டெய்ல்ஸ் அந்த இது நம்ம பார்க்க போகிறோம், பிபிசி அதெல்லாம். ஓகே, ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது ஜேடிஓவோடது. ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த வீக் தனியாக வந்துட்டு கிளாஸஸ் கேட்டிருக்கு. சரிங்களா, கொஷின் டிஸ்கஷன் ப்ளஸ் பேலன்ஸ் இருக்க 1-2 டாபிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு முடிக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஸோ அது எப்போ அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த வீக்கில். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். வெளிக்கிட்ட திறந்துட்டு மேலே எதுவும் போயிடாது, சரியா? இன்னி வந்துடுறேன்னு வச்சுப்ப, வந்துருமா, சீக்கிரம் முடிஞ்சிருமா? என்ன பண்ண போற நீ? சார் 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 சொல்லுங்க. சார் இப்போ ஆர்பிக்கு எந்த இதுவும் கவர் ஆகாது இல்லை சார். இப்போ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாமா சார்? லெஃப்ட் ஆகிட்டு ஒரே நிமிஷம் சந்தோஷ், வெயிட் பண்ணுங்க. ஹெட்செட் கனெக்ட் பண்ணிக்கிறேன், இல்லைனா எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க சந்தோஷ். சார் இப்போ இது ஆர்ஆர்பி சிலபஸ்க்கு கவர் ஆகாது அப்படின்னா நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாமா சார்? லெஃப்ட் ஆகிட்டு நீங்கள் லெஃப்ட் ஆகிட்டு நீங்கள் பண்ணுங்க. சரிங்களா, நீங்கள் லெஃப்ட் ஆகிட்டு நீங்கள் பண்ணுங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகே, தேங்க்யூ சார். இப்போ ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இது கவர் ஆகாது. நீங்கள் இது உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா, நீங்கள் லெஃப்ட் ஆகிட்டு நீங்கள் இப்போ உங்கள் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, டைம் இதில் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, குட் ஈவினிங்ப்பா. ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எம்ஸ் அண்ட் பீஸ் அண்ட் பிபிசி ஆத்தங்குடி டெய்ல்ஸ் இதில் எவ்வளோ பார்க்க முடியுதோ இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க வந்து எம்சாண்ட். ஓகேங்களா, ஸோ எம்சாண்ட் வந்துட்டு ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு மேனுஃபேக்சர்ட் சாண்ட். ஓகேங்களா, மேனுஃபேக்சர்ட் சாண்ட். ஓகே, எம்சாண்டோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு மேனுஃபேக்சர்ட் சாண்ட். மேனுஃபேக்சர்ட் சாண்ட். ஸோ இது வந்துட்டு இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் சாண்ட். ஸோ ஆர்டிஃபிஷியல் சாண்ட் இதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு மேனுஃபேக்சர்ட் பை crushing hard stones, மெயின்லி ராக்ஸ்னு வச்சுக்கலாம். ராக்ஸ், கிரானைட், இது எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணி ஸோ அதிலேருந்து எடுக்கிற சாண்ட் வந்துட்டு
அதுதான் வந்துட்டு எம் சாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை ராக்கை க்ரஷ் பண்ணி இதை க்ரஷ்ட் இன்டு ஃபைனர் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஃபைனர் பார்ட்டிகல்ஸ். ஸோ இது வந்துட்டு இட் இஸ் சப்ஸ்டியூட் ஃபார் ரிவர் சாண்டாக இதை யூஸ் பண்ணுறாங்க. சப்ஸ்டியூட் ஃபார் ரிவர் சாண்ட் mainly used in production of concrete. மெயினாக வந்துட்டு இது கான்கிரீட் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பி சாண்ட் அப்படின்னு இருக்குல்ல, பி சாண்ட் அப்படின்னா பிளாஸ்டரிங் சாண்ட். ஸோ அது வந்துட்டு சிமெண்ட் மார்ட்டருக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? எம் சாண்ட் வந்துட்டு கான்கிரீட்டுக்கு, பி சாண்ட் வந்துட்டு பிளாஸ்டரிங்க்கு. ஸோ இது வந்துட்டு ரிவர் சாண்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு எக்கனாமிக்கலாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி. அதே மாதிரி இட் இம்ப்ரூவ்ஸ் குவாலிட்டி ஆஃப் சாண்ட். சாண்டோட குவாலிட்டியை வந்துட்டு, அதாவது இம்ப்ரூவ்ஸ் குவாலிட்டி ஆஃப் கான்கிரீட். ஓகே, கான்கிரீட்டோட குவாலிட்டியை வந்துட்டு இது இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரஷ் பண்ணுவாங்க. க்ரஷ் பண்ணி வந்துட்டு ஸ்க்ரீனிங்கில் வந்துட்டு ரிமூவல் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ரிமூவல் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் மீதி வர்றது தான் வந்துட்டு எம் சாண்ட். ஸோ இதோட ஷேப் பார்த்தோம், என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கியூப் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, கியூப் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஷேப் வந்துட்டு கியூப் லைக் ஸ்ட்ரக்சர், இல்லைனா வந்துட்டு ஆங்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஷேப் வந்துட்டு கியூப் லைக் இருக்கும். இதோட டெக்ஸ்சர் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ரஃப் டெக்ஸ்சர். இது ரஃப் டெக்ஸ்சராக இருக்கிறனால தான் இட் இஸ் யூஸ்டு ஃபார் கான்கிரீட். இதை வந்துட்டு பிளாஸ்டரிங்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. இஸ் யூஸ்டு ஃபார் கான்கிரீட். இதோட வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2 to 4%. ஓகே, 2 to 4%. ரிவர் சாண்டை கம்பேர் பண்ணும்போது
ரிவர் சாண்டை கம்பேர் பண்ணும்போது லெஸ் இம்ப்யூரிட்டிஸ். இப்போ ரிவர் சாண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதில் களிமண், கல், வேறு டஸ்ட் அது இதுன்ட்டு நிறைய இருக்கும். ஓகே, பட் எம் சாண்டில் வந்துட்டு இம்ப்யூரிட்டிஸ் வந்துட்டு இதை கம்பேர் பண்ணும்போது அது கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிவர் சாண்டில் வந்துட்டு ஹை இம்ப்யூரிட்டிஸ் வந்துட்டு இருக்கும். பட் லெஸ் இம்ப்யூரிட்டிஸ் எதில் இருக்குன்னா எம் சாண்டில். ஓகே, எம் சாண்ட். ஸோ இதோட பல்க் டென்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 1.75 கிராம் per centimeter cube. Bulk density of M sand. அதே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2.5 to 2.9. ஓகேங்களா? இது வந்துட்டு ராக்கை பொறுத்து, எந்த ராக்ல இருந்துட்டு இதை எடுக்கிறோமோ, இந்த க்ரஷ் பண்ணி எடுக்கிறோமோ அதை பொறுத்து வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்துட்டு மாறும். ஓகே, ஸோ பல்க் டென்சிட்டினா என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு ஒரு யூனிட் வால்யூம்க்கு வந்துட்டு எவ்வளோ மாஸ் ஆஃப் அந்த சப்ஸ்டன்ஸோட மாஸ் எவ்வளோ இருக்கும். ஓகேங்களா? மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் பை யூனிட் வால்யூம், அதுதான் வந்துட்டு பல்க் டென்சிட்டி. ஓகேங்களா? நோட் பண்ணிங்க வேணா. ஓகேங்களா? மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் பை யூனிட் வால்யூம். ஓகே, mass of substance divided by unit volume. Okay, so specific gravity na வந்துட்டு specific gravity of the substance to the ratio of density of water. water ஓட இதோட கம்பேர் பண்ணும்போது வர்றதுதான் வந்துட்டு specific gravity இல்லைனா relative gravity அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டு டைமென்ஷன் வந்துட்டு கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. எழுதியாச்சா? சேஞ்ச் பண்ணலாங்களா? எழுதிட்டீங்கல்ல? யாரும் எழுதாமல் இருக்கீங்களா? ஸோ வேற அட்வான்டேஜஸ் ஆஃப் எம் சாண்ட் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். Advantages of M sand. So it gives high strength வந்துட்டு கொடுக்கும். High strength to concrete. வேற வந்துட்டு improved quality of concrete. Quality of concrete. Economical. Durability கொடுக்கும். Workability கொடுக்கும். ரிவர் சாண்ட்க்கும் எம் சாண்ட் எது சார் பெஸ்டா இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு? புரியலம்மா? ரிவர் சாண்ட் எம் சாண்ட் இருக்குல்ல சார், அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எது சார் பெஸ்டா இருக்கும்? பெஸ்ட்டு வந்துட்டு எம் சாண்ட். இப்போ இருக்கிற இதில் வந்துட்டு எம் சாண்ட். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் வந்துட்டு அதிகமாக இருக்கும் ரிவர் சாண்டை கம்பேர் பண்ணும்போது.
குவாலிட்டி ஆஃப் இதுவும் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ப்ளஸ் ரேட்டும் வந்துட்டு ரிவர் சாண்டை கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு சீப்பாக இருக்கும் எம்சாண்ட். ஓகேங்களா? அதனால் எம்சாண்ட் தான் வந்துட்டு பெஸ்ட்டு. ஒரு நிமிஷம். மா யாரு? குருவி குருவி சாரிப்பா. ஸோ இன்னொன்று பார்த்தோம், எம்சாண்ட் தாம்மா பெஸ்ட்டு ரிவர் சாண்டை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு அரவுண்ட் 30% ஆஃப் increase in masonry strength is achieved in MSAN. ஸோ எம்சாண்ட் யூஸ் பண்ணும்போது பிரிக் ஒர்க் அந்த மேசன்ரியோட ஸ்ட்ரென்த் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 30% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சம்டைம்ஸ் எம்சாண்டை என்ன பண்ணுவோம், மெயினாக கான்க்ரீட்டுக்கு தான். ஓகே, சம்டைம்ஸ் இதை மேசன்ரி ஒர்க்குக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பிரிக் மேசன்ரி, ஸ்டோன் மேசன்ரி அந்த மாதிரி ஒர்க்குக்கும் வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதாவது மார்ட்டரா சிமெண்ட் மார்ட்டரா நான் சொன்னேன். எம்சாண்ட் வந்துட்டு மேனுஃபேக்சர் ஸ்டாண்ட், இது கான்கிரீட்டுக்கு தான் அப்படின்னு சொன்னேன். பி சாண்ட் வந்துட்டு ஃபார் பிளாஸ்டரிங். சரிங்களா? பிளாஸ்டரிங். ஓகேங்களா? செவுத்துக்கு பூசுற, வெளியில் அவுட்டர் அந்த பூசுறதுக்கு. ஓகே, பிரிக் ஒர்க்குக்கு நடுவில் வைக்கிறோம்ல மார்ட்டர், ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த எம்சாண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது தான் வந்துட்டு 30% இன்க்ரீஸ் இன் மேசன்ரி ஸ்ட்ரென்த் வந்துட்டு கிடைக்கிது. ஓகேங்களா? இஸ் அச்சீவ். யார் காலிங் பெல் அடிச்சா? கிளாஸ்ல உட்காந்துருக்கேன்ல, எதுக்கு அடிக்கிறப்போ? சரி போ. ஸோ இது வந்துட்டு சிமெண்ட்டோட வந்துட்டு பெட்டர் பாண்ட் வந்துட்டு அச்சீவ் பண்ணும் ரிவர் சாண்டை கம்பேர் பண்ணும்போது. அச்சீவ்ஸ் பெட்டர் பாண்ட் வித் சிமெண்ட். ஓகே, அச்சீவ்ஸ் பெட்டர் பாண்ட் வித் சிமெண்ட். என்ன ரீசன் அப்படின்னா வந்துட்டு நேச்சுரல் சாண்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிவர் சாண்டில் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஆங்குலர், இது ரஃப் சர்ஃபேஸாக வந்துட்டு இருக்கும் ஜென்ரலாக இதோட டெக்ஸ்டர், இதோட ஷேப்பு. ஓகேங்களா? அதனால் வந்துட்டு அந்த ரவுண்ட் சர்ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது இதில் பாண்டிங் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இதில் ரவுண்ட் சர்ஃபேஸ்னு இருக்க இதில் எம்சாண்டில் வந்துட்டு பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ஷார்ப் எட்ஜ் பார்ட்டிகல்ஸ்னு நோட் பண்ணிங்க. எம்சாண்டில் வந்துட்டு பார்ட்டிகல்ஸ் ஷார்ப் எட்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஷார்ப் எட்ஜ் பார்ட்டிகல்ஸ். சார் சொல்லுங்க. அச்சீவ்ஸ் பெட்டர் பாண்ட் வித் சிமெண்ட்னு சொல்லிருக்கீங்களா சார்? அதுக்கு ரிவர்ஸ் சாண்ட்னு மார்க் பண்ணி ரவுண்ட்னு போட்டுருக்கீங்க, அது புரியல சார். ஆக்சுவலாக என்னன்னா ரிவர் சாண்டில் திருப்பி கூட எழுதுறேன்.
எம் சாண்ட் வந்துட்டு சிமெண்டோட பாண்ட் ஆகும் போது வந்துட்டு பெட்டர், ரிவர் சாண்டை விட வந்துட்டு பெட்டராக வந்துட்டு பாண்ட் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா வந்துட்டு எம் சாண்டோட ஷேப் தான். ஸோ இதோட ஷேப் வந்துட்டு ஆங்குலராக இருக்கும். அதே மாதிரி எட்ஜஸ் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கும். உங்களுக்கு எட்ஜஸ் வில் பி ஷார்ப். ஓகேங்களா? வென் கம்பேர்ட் டு, ஸோ எட்ஜஸ் வில் பி ஷார்ப் வென் கம்பேர்ட் டு ரிவர் சாண்ட். சரிங்களா? அப்போ ரிவர் சாண்டோட ஷேப் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ரவுண்ட் ஷேப்டு. ஓகேங்களா? என்ன ஓகே, அது வந்து ரவுண்டாக இருக்கும். அதை தான் அந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்கேன். ஓகே, சார் இதுக்கு எதுவும் ஐஎஸ் கோட் இருக்குங்களா? இருக்குமா, சொல்றேன் பின்னாடி. அண்ட் பார்ட்டிகல் சைஸ் சார். ஸோ சில ஸ்டடீஸ் இதுக்கு வந்துட்டு ப்ரூஃப் இல்லை, பட் சம் ஸ்டடீஸ், ஓகேங்களா, சம் ஸ்டடீஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த எம் சாண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு எம் சாண்ட் as 6% to 9% ஹையர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணுறதோட வந்துட்டு இதில் வந்துட்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்துட்டு அதிகமாக வருது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த்தும் வந்துட்டு 12% to 15% வந்துட்டு ஹை. ஓகேங்களா? எம் சாண்ட் யூஸ் பண்ணும்போது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சப்போஸ் ப்ராப்பராக வந்துட்டு இதை க்ரஷ் பண்ணல அப்படின்னா வந்துட்டு நாட் க்ரஷ்டு ப்ராப்பர்லி. சரிங்களா? ப்ராப்பராக வந்துட்டு க்ரஷ் பண்ணல அப்படின்னா வந்துட்டு ஸோ இது உங்களோட சைஸ் வந்துட்டு சைஸ் மே வேரி. ஸோ சைஸ் வேரி ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, சரிங்களா, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வேரி ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு மே வேரி, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ மே வேரி. அதனால வந்துட்டு ஸ்ட்ரென்த்தும் வந்துட்டு வேரியாக சான்சஸ் இருக்கு. வேரினா என்ன, லெஸ் கம்மியாகிறது தான். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரென்த் வந்துட்டு கம்மியாகிறதுக்கும் வந்துட்டு சான்சஸ் வந்துட்டு நிறைய இருக்கு. சில ஹைரைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னால பெரிய பில்டிங்லாம் வந்துட்டு எம்சாண்ட் யூஸ் பண்ணி கான்கிரீட் பம்ப் பண்ணுவாங்கல்ல, கான்கிரீட் பம்ப் பண்ணுறப்ப
ஸோ அந்த மாதிரி கான்கிரீட்டுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு எம்சாண்ட் யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி கான்கிரீட்டுக்கு சிமெண்ட் வந்துட்டு அதிகமாக தேவைப்படும். சிமெண்ட் இஸ் required in high quantity, சரிங்களா, ஹை குவான்டிட்டி. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு இது வந்துட்டு எக்கனாமிக்கலா இருக்காது, சரிங்களா, நாட் எக்கனாமிக்கல். ஹை ரைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணும்போது எம்சாண்டை வந்துட்டு கான்கிரீட் பம்ப் வச்சு பம்ப் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு சிமெண்ட் குவான்டிட்டி வந்துட்டு அதிகமாக தேவைப்படும், சரிங்களா, ஹை ரைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு. ஓகே, அப்போ வந்துட்டு இது நாட் எக்கனாமிக்கல். அதே மாதிரி எம்சாண்ட் வந்துட்டு எல்லா ஊர்லேயும் எல்லா இதுக்கும் வந்துட்டு கிடைக்காது, ஓகேங்களா. சில இடத்துல இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நாகப்பட்டினம்ல இருக்கேன், நாகப்பட்டினம்லேருந்து இப்போ திருச்சியில் தான் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ திருச்சியில் 10,000 ரூபா ரேட் அப்படின்னா, அங்கேருந்து இப்போ நாகப்பட்டினம் வரணும்னா இந்த லெட் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு வரும், கன்வெயன்ஸ். ஸோ அதோட சேர்த்து பார்க்கும்போது வந்துட்டு ரிவர் சாண்டே அதுக்கு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்துட்டு தோணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு க்ரஷர்ஸ் வந்துட்டு பக்கத்தில் இருக்கு இல்லாதது வந்துட்டு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜாக வந்துட்டு இருக்கும். சார் ஸோ அந்த வாட்டர் கான்கிரீட் சிமெண்ட் ரேஷியோ சொல்லுங்க சார். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஒன்றும் இல்லைம்மா, இப்போ நம்ம எம்சாண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கரெக்டான சைஸில் வந்துட்டு இருக்கணும், ஓகேங்களா, ஒரு ஆர்கனைஸ்டு சைஸில் இருக்கணும். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இதுதான், ரைட்டா, நம்ம ரிவர் சாண்ட் மாதிரி கிடையாது, ஓகேங்களா. சைஸஸ் வந்துட்டு நம்ம இதில் வச்சு சில இதெல்லாம் வேரி ஆகுது. ஸோ ஆர்டிஃபிஷியல் சாண்ட்னால சைஸ் வந்துட்டு ஆர்கனைஸ்டாக ஒரே மாதிரி இருக்கணும், சரிங்களா. சைஸ் வேரியாக என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்துட்டு வேரி ஆகும், சரிங்களா, இன்க்ரீஸ் ஆகலாம், மேக்ஸிமம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகலாம், சரிங்களா. இப்போ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ரென்த் வந்து வேரி ஆகும். ஏன்னா நம்ம படிச்சிருப்போம் என்னது, ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு strength is inversely proportional to 1 divided by water cement ratio அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ இது இன்க்ரீஸ் ஆக ஸ்ட்ரென்த் கம்மியாகும், ஓகேங்களா, ஸ்ட்ரென்த் வந்துட்டு கம்மியாகும். ஓகே, அதை தான் வந்துட்டு அங்கே சொல்லியிருக்கேன். அதோட சைஸ் வந்துட்டு வேரியா வந்துட்டு ஆகிறதுனால, எம்சாண்டில் உள்ள அதோட சைஸ் வேரி ஆகிறதுனால வந்துட்டு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும், வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால வந்துட்டு ஸ்ட்ரென்த் கம்மியாகும். புரிஞ்சாமா? எஸ் சார். Sir, weight of water by weight of cement. So what is cement ratio? ஸோ கான்கிரீட்ல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது, சரிங்களா, கான்கிரீட்ல வந்துட்டு இப்போ யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ என்ன மைக்ரான் சைஸ்ல வந்துட்டு இது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு 150 மைக்ரான் 150 மைக்ரான் டு 4.75 mm, சரிங்களா. இது வரைக்கும் இந்த சைஸ் தான் வந்துட்டு எம்சாண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா வந்துட்டு IS 3831970 IS 3831970 இந்த கோட் படி வந்துட்டு 150 மைக்ரான்ல வந்துட்டு 4.75 mm வரைக்கும் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. அதாவது எம்சாண்டோட சைஸ் கான்கிரீட்டுக்கு. அதே மேசன்ரி ஒர்க் நம்ம இப்போ சிமெண்ட் மார்ட்டரா வந்துட்டு யூஸ் பண்ணுவோம்ல, பிரிக் ஒர்க்கு, சரிங்களா, பிரிக் ஒர்க்கு நடுவில் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 150 மைக்ரான் டு 3.55 mm 3.55 mm, ஓகேங்களா. ஸோ இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா வந்துட்டு ISO 21161980.
ஸோ திஸ் இஸ் அபவுட் எம்சாண்ட். ஓகேங்களா? எம்சாண்ட் வந்துட்டு நம்ம இப்போ நிறைய மெட்டீரியல் வச்சு ரெஃபர் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு கொடுத்துருக்கேன். சப்போஸ் இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இல்லை நான் சொன்னதில் ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ மீதி இதுக்கெலாம் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக ஒவ்வொரு இது அப்படின்னு பார்த்தே வந்துட்டு நம்ம கொடுத்துடணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு புதுசாக வந்திருக்கிறதுனால வந்துட்டு வேற வேரியஸ் சென்டர்ஸ் மெட்டீரியல்ஸை வந்துட்டு ஒரு இது பண்ணி ரீட் பண்ணி தான் வந்துட்டு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ பீசாண்ட் சார் சொல்லுங்கப்பா. எம்சாண்ட் எந்த புக்லயுமே இல்லையே சார். இப்போ பில்டிங் மெட்டீரியல், எஸ்கே டகில், அப்புறம் ரங்கோலா, எந்த புக்லயுமே எம்சாண்ட் டாபிக்கே இல்லை சார். அது சோர்ஸ் எப்படி சார் படிக்கிறது? சோர்ஸ் இந்த மாதிரி தான் நெட்டில் இது பண்ணுறது. சரிங்களா? ஏதாவது வெப்சைட்ல இருந்து எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி வச்சு தான் நம்ம படிக்கணும். இப்போ எல்லாமே ஆத்தங்குடி எம்சாண்ட் பீசாண்ட்னாச்சும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஏதாவது வெளியில் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஆத்தங்குடி டைல்ஸுக்கெலாம் வந்துட்டு ஒன்றுமே இது இல்லை. சரிங்களா? ஜென்ரலாக தான் வச்சு இது பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஜென்ரலாக வந்துட்டு படிக்கிறது தான். நம்ம வேரியஸ் ஆர்டிகல்ஸ், ஓகேங்களா, நெட்டில் இருக்க வேரியஸ் வெப்சைட்ஸில் வந்து பார்த்து நம்ம படிக்கிறது தான். ஒவ்வொரு இது பார்க்குற வரைக்கும் இல்லை ஒவ்வொரு யூடியூப் சேனல் பார்க்குற வரைக்கும் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, அது எல்லாத்தையும் வந்துட்டு கன்சால்டேட் பண்ணி நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே சார். ஸோ பீசாண்ட் அப்படியும் வந்துட்டு சேம் வந்துட்டு ஃபைன் அக்ரிகேட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். சரிங்களா? பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது அதே மாதிரியே வந்துட்டு க்ரஷரில் வந்துட்டு க்ரஷ் பண்ணுவாங்க. சரிங்களா? க்ரஷ் பண்ணி ஸோ அதுலேருந்து ஒரு இது தான் வந்துட்டு பீசாண்ட். ஓகேங்களா? அதுலேருந்து வர்றது தான் வந்துட்டு பீசாண்ட். ஸோ இது மெயினாக வந்துட்டு இட் கிவ்ஸ் ஸ்மூத் ஃபினிஷ் டு பிளாஸ்டர்ஸ். Smooth finish to plasters. ஸோ ஜென்ரலாக இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 0ல வந்துட்டு 2.36 mm. எம்சாண்டோட சைஸ் கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு 0 to 4.75 mm அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? சார் அதுக்கு 4.15 to 150 மைக்ரான் சொன்னீங்க சார். 150 to ஜென்ரலாக சொல்கிறேம்மா, 150 to 4.75. இப்போ இதுக்கு 150 to 3 ஒவ்வொரு இதுக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஜென்ரல் சைஸ் வந்துட்டு நம்ம சொல்லும் போது 0 to 4.75 mm அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே சார். ஸோ இதோட டெக்ஸ்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் ஃபைன் அண்ட் ஸ்மூத் ஸ்ட்ரக்சர். ஃபைன் அண்ட் ஸ்மூத். எம்சாண்ட் நம்ம பார்ப்போம் ரஃப் அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஐஎஸ் கோடு 1542. ஓகேங்களா? ஐஎஸ் 1542. ஸோ இதில் வாட்டர் அதில் வந்துட்டு ரேஷியோலாம் போட்டோம்ல, இது வந்துட்டு கன்சியூம் வெரி லெஸ் வாட்டர். சரிங்களா?
ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு இது கன்சர்வ் இது பண்ணும் சரிங்களா. நியர்லி 1% கிட்ட தான். ஸோ இது வந்துட்டு மோர் எக்கனாமிக்கல் தான். ஓகே, மோர் எக்கனாமிக்கல். வேஸ்டேஜ் வந்துட்டு கம்மியாக இருக்கும், லோ வேஸ்டேஜ். எம் சாண்டை கம்பேர் பண்ணுற போதே வந்துட்டு பி சாண்டில் வந்துட்டு வேஸ்டேஜ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஏன்னா இதோட ஷேப் பி சாண்டையும் எம் சாண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதோட ஷேப் வந்துட்டு இன்னும் யூனிஃபார்மாக வந்துட்டு இருக்கும். சார் எம் சாண்டுக்கும் பி சாண்டுக்கும் சேம் மெட்டீரியல் தானா சார் அக்ரிகேட் க்ரஷ் பண்றது? க்ரஷ் பண்ணுறது வந்துட்டு சேம் மெட்டீரியல் தான், பட் மெட்டீரியலோட குவாலிட்டி வந்துட்டு உங்களுக்கு டிஃபர் ஆகும். ப்ளஸ் மெட்டீரியலோட அந்த ஃபைன்னஸ் வந்துட்டு உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஓகேங்களா. சேம் வந்துட்டு அதே வந்துட்டு கிரானைட் ராக்ஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க. பட் மெட்டீரியலோட ஃபைன்னஸ் வந்துட்டு உங்களுக்கு வேரி ஆகும். ஓகே, ஸோ மெயினான இது தான் பி சாண்டில் வந்துட்டு அவ்வளோ இது பாயிண்ட்ஸ் வந்துட்டு இல்லை. ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பாயிண்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு சொல்லுங்க. ஓகே, வி கேன் ஷேர். ஓகே சார் சொல்லுங்க. தமிழ்நாடு எம் சாண்ட் பாலிசின்னு 2023ல விட்டுருக்காங்க சார். ஓகே, அந்த பாலிசி படி என்ன டீட்டெயில் எதுவும் சொல்றாங்களா? எஸ் சார், நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க சார். கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஓகே. எஸ் சார், கூகுளில் சர்ச் பண்ணாலே அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் சார். சரி, ஓகே, நான் அதை பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்தால் வந்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா. நோட் பண்ணிங்கப்பா, அந்த பாயிண்ட்டையும் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டாக வந்துட்டு நோட் பண்ணிங்க. எம்சாண்ட் பாலிசியா? எஸ் சார், தமிழ்நாடு எம்சாண்ட் பாலிசி 2023 டிஎன். ஓகேங்களா, தமிழ்நாடு நோட் பண்ணுங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்தால் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா. நிறைய ஒரு 20 பேஜஸ் இருக்கு சார். 20 பக்கம் இருக்கா? சரி, ஓகே, நானும் படிச்சுட்டு சொல்கிறேன். நீங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லுங்க சார். ஓகே, நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு பிபிசிப்பா. பிபிசி யூசஸ் ஆஃப் பிபிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸ்ல இருக்கோம். ஸோ மெயினாக இந்த சிமெண்ட்டை எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அக்ரெசிவ் என்விரான்மெண்ட், 2G வரும். அக்ரெசிவ் என்விரான்மெண்ட்
அக்ரெசிவ் என்விரான்மெண்ட்ஸில் வந்துட்டு இந்த பிபிசி வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அக்ரெசிவ் எதுனா வந்துட்டு மெயினாக வந்துட்டு மெரைன் ஒர்க்ஸ் வேறு ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்ஸ், டேம்ஸ், ஸோ எக்ஸட்ரா இந்த மாதிரி இதில் வந்துட்டு ஹைட்ராலிக் ரிலேட்டட் இதில் மெரைன் ஒர்க்ஸில் வந்துட்டு பொசலானோ போர்ட்லாண்டோ சிமெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிபிசியில் வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு 2 டைப் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, பிபிசியில் வந்துட்டு 2 டைப். ஒன்று வந்துட்டு ஃப்ளை ஆஷ், இன்னொன்று வந்துட்டு கால்சின்டு கிளே அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சின்டு கிளே. ஸோ இந்த ஃப்ளை ஆஷ் வந்துட்டு ஐஎஸ் 1489 பார்ட் 1ல் வந்துட்டு வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு ஐஎஸ் 1489 பார்ட் 2ல் வந்துட்டு வரும். பார்ட் 2ல் வந்துட்டு கவர் ஆகும். ஸோ பொசலானோ போர்ட்லாண்ட் சிமெண்ட்டோட இன்க்ரீடியன்ஸ், இது என்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு இது வரும். ஓகேங்களா, என்னன்னா வந்துட்டு போர்ட்லாண்ட் சிமெண்ட் கிளிங்கர். சிமெண்ட் கிளிங்கர் அப்படின்னா வந்துட்டு அந்த சிமெண்ட் வந்துட்டு சிமெண்ட்டாக வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகாமல் வந்துட்டு கட்டியாக இருக்கும். சரிங்களா, இந்த ஃபர்னேஸில் வந்துட்டு கட்டியாக இருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு சிமெண்ட் கிளிங்கர் அப்படிம்போம். சரிங்களா, இது ப்ளஸ் பொசலானிக் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, பொசலானிக் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா, பொசலானிக் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ளை ஆஷ், இப்போ மேலே எழுதிடுறோம்ல கால்சின்டு கிளே, இதெல்லாம் வந்துட்டு பொசலானிக் மெட்டீரியல்ஸ். ஓகே, இந்த வால்கேனோல இருந்து வருதுல, அதுலேருந்து ஏதாவது ஆஷ் வந்துச்சுன்னா வால்கேனிக் ஆஷ். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் சேர்த்து வர்றது தான் வந்துட்டு பொசலாண்டோ போர்ட்லாண்ட் சிமெண்ட், இல்லைனா போர்ட்லாண்ட் பொசலானோ சிமெண்ட், எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. சார் அங்க சைட்ல மறையுது சார். இங்க மறையுதுங்களா? ஸோ இது எஸ் தெரியுதுல, சார். போர்ட்லாண்ட் சிமெண்ட் கிளிங்கர் தெரியுதா? தெரியுது சார். அதுக்கு கீழே சார். அதுக்கு கீழே ப்ளஸ் வந்துட்டு பொசலானிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு எழுதுனேன். அந்த பொசலானிக் மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னா வந்துட்டு ஃப்ளை ஆஷ், கால்சின்டு கிளே, வால்கேனிக் ஆஷ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. ஓகே, இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்துட்டு போர்ட்லாண்டோ பொசலானோ சிமெண்ட். ஓகே, ஸோ இந்த பிபிசி எப்படி, என்ன இந்த சிமெண்ட்ல ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா வந்துட்டு இட் கிவ்ஸ் இம்ப்ரூவ்டு ஒர்க்கபிலிட்டி, அதே மாதிரி லெஸ் செக்ரிகேஷன் அப்படின்னா வந்துட்டு கான்கிரீட்ல போடும்போது ஜல்லி தனியா இது தனியா வந்துட்டு பிரிஞ்சு போகாது. ஓகேங்களா, லெஸ் செக்ரிகேஷன்
வேற வந்துட்டு லெஸ் ப்ளீடிங். ப்ளீடிங் அப்படின்னா என்னப்பா கான்கிரீட்ல? சிமெண்ட் மிக்ஸ் மட்டும் வெளியில வந்துரும் சார். ஓகே, அதாவது எக்ஸஸ் வாட்டர் வந்துட்டு வெளியே வெளியே வந்துடும். சரிங்களா? ரெண்டு டேர்ம் இருக்கு, ஒன்று ப்ளீடிங், இன்னொன்று லாட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கு. சரிங்களா? ப்ளீடிங் அப்படின்னா வந்துட்டு எக்ஸஸ் வாட்டர் வந்துட்டு மேலே வர்றது, எக்ஸஸ் வாட்டர் இந்த வார்த்தை. ஓகேங்க. லாட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு சிமெண்ட்டு ப்ளஸ் வாட்டர் கலந்து அந்த ஒரு ஸ்லரி மாதிரி இருக்கும்ல, ஸோ அது வந்துட்டு மேலே வந்துட்டு வர்றது வந்துட்டு லாட்டிஸ். 2024 ஜேடிஓ கொஷின் இது. சரிங்களா? டிஎன்பிசி ஜேடிஓ கொஷின் 2024. ரைட்டா? ஸோ ப்ளீடிங் அப்படின்னா எக்ஸஸ் வாட்டர் கான்கிரீட்டுக்கு மேலே வர்றது வந்துட்டு ப்ளீடிங். லாட்டிஸ் அப்படின்னா அந்த சிமெண்ட் ப்ளஸ் வாட்டர் அந்த ஸ்லரி மாதிரி இருக்கிறது மேலே வர்றது பேர் லாட்டிஸ் அப்படிம்பாங்க. ஸோ 2024 ஜேடிஓ கொஷின் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் நம்ம சேனல்லையே. ரைட்டாக? கொஷினை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பாருங்க. ஸோ இன்க்ரீஸ்டு வாட்டர் டைட்னஸ், ஓகே, இதெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவ்ஸ். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ப்ரொடியூஸ் லெஸ் ஹீட் அகெயின்ஸ்ட் ஹைட்ரேஷன். ஓகே, less heat and against hydration offers great resistance against sulfate and chloride attack எதிராக வந்துட்டு நல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு கொடுக்கும் இந்த சிமெண்ட். ஓகே, ஸோ மினிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 28 டேஸ்க்கு வந்துட்டு 330 கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஓகே, 330 கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஸோ இதில் ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம மேக் பண்ணுறதா வந்துட்டு சொன்னேன். சரிங்களா? ஸோ ஃப்ளை ஆஷோட குவான்டிட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மினிமம் 15% இருந்துட்டு 35% வரைக்கும். இது வந்துட்டு மினிமம். ஓகேங்களா? 15 to 35%. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு IS 1489 பேஸ். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி பத்திரம்.
ஸோ இதில் C4AF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் வந்துட்டு ஒரு கெமிக்கல் வந்துட்டு இருக்கு சரிங்களா. ட்ரைகால்சியம் அலுமினிக் ஃபெரைட் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். C4AF வந்துட்டு சாரி டெட்ராகால்சியம் அலுமினோஃபெரைட். சிமெண்ட்ல எந்த ஆக்டிவும் இருக்காது சார். சிமெண்ட்ல எந்த பார்ட்டுமே பண்ணாது சார், இன்ஆக்டிவா இருக்கும் சார். ஆமா, அலுமினோஃபெரைட். ஸோ இது மெயினாக எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த பிபிசி சிமெண்ட் வந்துட்டு டார்க் கலர் அதில் இருக்கிறதுக்கு வந்துட்டு மெயின் ரீசன் வந்துட்டு இதுதான் ஓகேங்களா. இதனால் இது அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், கலர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். இல்லை இது டார்க் கலர் இல்லாமல் லைட் கலரில் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கெமிக்கல் வந்துட்டு பிபிசியில் வந்துட்டு இருக்குது ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா. பிபிசியில் இருக்குது. ஸோ அது வந்துட்டு கலருக்காக, மெயினாக வந்துட்டு டார்க் கலருக்காக. ஸோ C4AF வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஸோ கலர் வந்துட்டு டார்க்காக இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி இது கம்மியாக இருந்துச்சுன்னா லைட்டர் கலராக இருக்கும். ஸோ கலரை வச்சு வந்துட்டு இதோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஸோ இந்த இதோட வந்துட்டு இந்த கிளாஸ் வந்துட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம்ப்பா சரிங்களா. ஓகே, ஸோ எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதில் நான் இது பண்ணது இல்லாமல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எல்லாத்துக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணலாம். எனக்கும் வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சினாலும் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அந்த எம்சன் பாலிசி குரூப்ல போட்டுருங்க சார். ஓகே, நான் படித்து பார்த்துட்டு போகிறேன்.